அந்த வேலை பிழைப்பதற்கான வேலை இல்லை. அப்படி நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்க வேலையில பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இப்ப ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க 3rd சாப்டர் வந்தீங்கன்னா பாவம் செய்த பிறகு அவன் வேலை வேற மாதிரி மாறிக்குது. இப்ப பாவம் செய்த பிறகு மனிதன் விழுந்து போனான். இப்ப விழுந்த பிறகு அவன் நிலை என்ன இருக்குது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளைக்கிற விருட்சத்தின் கனி புசித்தபடினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரிழக்க நாளில் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பா. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியில் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்போ பாவம் செய்த பிறகு மனிதன் விழுந்த பிறகு அவன் வேலை எப்படி ஆயிடுச்சுன்னா சாபமாய் மாறிவிட்டது. இப்போ பாவம் செய்த பிறகு கடவுளோடு அவனுக்கு என்ன கிடையாதுன்னா ஃபெல்லோஷிப் இல்லை. அதனால ப்ரொவிஷன் இல்லை. ஆனா பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மனுஷன் தேவனோடு ஃபெல்லோஷிப் ஐக்கியத்தில் இருந்தா, அந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்தில் இருக்கும்போது அவனுக்கு ப்ரொவிஷன் அவன் தேவைகளை எல்லாம் முன் ஏற்பாடு, அவனுக்கு வேண்டியதெல்லாம் முன்னாடி ஏற்பாடு செஞ்சுட்டான். எப்போ தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கும் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ அவனுக்கு வேலை கொடுத்தா. இப்போ ஐக்கியம் இல்லை. கர்த்தரோடு தேவனோடு மனிதனுக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபெல்லோஷிப் இல்லாதனால அவனுக்கு ப்ரொவிஷன் இல்லை. இப்போ ப்ரொவிஷன் அவன் தேவைக்காக என்ன பண்ணனா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ விருட்சத்தின் கனியை உனக்கு விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு, இப்போ வருத்தத்தோடு பலனை புசிப்பார். இப்போ வேலை இங்கதான் சாபமா மாறுது. அவன் செய்யற அந்த வேலை பூமியில போய் தான் பயிரிட போறான், பூமியில போய் தான் கல்டிவேஷன் பண்ண போறான், பூமியில போய் தான் சகலத்தை செய்ய போறான். அப்ப செய்ய போது இந்த பூமி இவன் நிமித்தம் இருக்குது சபிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி ஏதேன் தோட்டத்துல அவன் கர்த்தரோடு இருந்தபடினால் அவனுக்கு வேண்டியதெல்லாம் ப்ரொவிஷன் அங்க இருந்தபடினால் இப்ப அவனுக்கு அசைன்மெண்ட் வேலை எப்படி இருந்தது? வருத்தத்தோடு வேலை செய்யல, கடினோடு வேலை செய்யல, உழைப்புக்காக வேலை செய்யல, பிழைப்புக்காக வேலை செய்யல. அவன் போய் சந்தோஷமா ஹாப்பியா வேலை செஞ்சான். ஆனா கர்த்தரை விட்டு விலகின போது அவனுக்கு அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் டிஸ்கனெக்டட் ஆகும்போது அவனுக்கு அந்த ஃபெல்லோஷிப் இல்லாதனால இப்போ ப்ரொவிஷன் எங்க ஆயிடுச்சுன்னா வருத்தத்தோடு அதன் பலனை ருசிப்பார். இப்போ வருத்தம், வேர்வை, கஷ்டம், உழைப்பு மனிதனுக்கு வந்தாச்சு. ஆனாதான் அவன் எது செய்தாலும் வாய்க்கிறது இல்லை. அவன் எது பண்ணாலும் எதுவுமே சக்சஸ் ஆக முடியல. ஏன்னா இப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஃபெல்லோஷிப் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எங்க ஒரு டிஸ்கனெக்டட், தட்ஸ் கால்ட் டிவைன் டிஸ்கனெக்டட். அந்த டிவைன் டிஸ்கனெக்டட் இல்ல ஆகுனால இப்போ ப்ரொவிஷன் இல்லை. வேலை செய்யணும், ஆனா வேலை ஃபர்ஸ்ட் செய்யும் போது அவனுக்கு அந்த 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 வருத்தம் இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வருத்தத்தோட பலனை புசிப்பாய் அப்படி சொல்லல. அந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியம் தேவனோடு இருக்கும்போது அவனுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, you may eat freely, எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம். அதற்காக நீ ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய தேவை. அதற்காக நீ வருத்தப்படணுமா? அதற்காக நீ உழைக்கணுமா? அதற்காக ஒண்ணும் கிடையாது. அப்ப இன்னைக்கு வேலை
இந்த நிலை ஆகிவிட்டது. மனிதன் விழுந்த பிறகு இப்ப வேலை என்ன ஆச்சுன்னா பலன் கொடுக்கிறது இல்ல. பூமியில உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இப்ப எது போட்டாலும் சரியா வர்றதில்லை. ஏன்னா இப்ப வேலை உழைப்புல போயிடுச்சு. அதனால்தான் உழைப்பே உயர்வுன்னு தத்துவம் சொல்லிட்டாங்க. உங்க உயர்வு உங்க உழைப்புல இல்லை, உங்க பிழைப்பு உங்களுடைய வேலையில் இல்லை. வேலை செய்யணுமா? அதனால்தான் வேலை பாவம் செய்வதற்கு முன்னாடி தேவன் வேலை கொடுத்தார். இப்ப இங்க 3ஆம் அதிகாரத்துல பாவம் செய்த பிறகு அவனுக்கு வேலை முடியல. பாவம் செய்வதற்கு முன்னாடி, மனிதன் விழுவதற்கு முன்னாடி வேலை கொடுத்தார். கடவுள் ஃபர்ஸ்ட் மனிதனை படைத்து அந்த நாளை ரெஸ்ட் நாளா கொடுத்து அடுத்தது கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தை வச்சார். அங்க அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். எங்க கொடுத்தார் வேலை? ஏதேன். அப்ப மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்னாடி மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது வேலை. அதனால்தான் உங்க வேலை உங்களுக்கு தேவன் கொடுத்தது. எந்த வேலையா இருக்கலாம், நீங்க ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கலாம், நீங்க ஐடில இருக்கலாம், ஆபீஸ் இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனா இருக்கலாம். ஆனா அந்த வேலை கர்த்தர் கொடுத்தார். வேலை தான் கர்த்தர் கொடுத்தார் செய்ய சொல்லி. அப்ப அந்த வேலைனால நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு மைண்ட் வந்ததுன்னா உங்க உங்க உயர்வு யாரால தடுக்க முடியாது. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே தான் இருப்பீங்க. ஐஸ்வர்யம், கர்த்தரின் ஆசீர்வாத ஐஸ்வர்யம் வேதனையற்ற. அப்ப வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வருமா? அதே வேதனை தான் சொல்லும். வருத்தத்தோடு நீ அதன் பலனை ஏன் இப்போ வேலையில வருத்தியா வந்தது, வருத்தியா இப்போ வந்தது, ஏன் அவனுக்கு கடினம் வந்தது, ஏன் அவனுக்கு பிரச்சனை வந்தது, ஏன் அவனுக்கு இப்போ வேலை கஷ்டமாயிடுச்சுன்னா அவன் கர்த்தரோடு ஃபெலோஷிப், தேவனோடு ஃபெலோஷிப் இல்லை. அப்ப ஃபெலோஷிப் இல்லாதனால, தேவனோட ஐக்கியம் இல்லாதனால இப்போ ப்ரொவிஷனுக்கும் பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 4ஆம் அதிகாரத்தில் அப்படியே வருது 4:12. ஆதியாகமம் 4:12. இப்ப அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு வருகிறது. 4:12 என்ன சொல்றாரு? நீ நிலத்தில் பயிரிடும் போது அது பலனை நீ உனக்கு கூடாது, நீ பூமியில் நிலையற்று அடைகளாக இருப்பார். இப்ப நிலத்தை பயிரிடும் போது அது பலனை நீ உனக்கு கூடாது. ஏன்? இப்போ நீ கடவுளை விட்டு, கடவுள் இல்லாம ஐக்கியம் இல்லாம வேலை செய்யும் போது அந்த வேலை உனக்கு கடினமாயிடும். பூமி உனக்கு பலன் கூடாது. அதனாலதான் இப்ப வேலை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடினமா உழைக்கணும், கடினமா வேலை செய்யணும். ஏன் கடினமா வேலை செய்யணும்னா இப்ப வேலை தான் என் வாழ்க்கை இருக்குன்னு வச்சுட்டோம். வேலை பாவம் செய்வதற்கு முன்னாடி தேவன் வேலை கொடுத்தார். அந்த வேலை உங்க பிழைப்பிற்காக கொடுக்கவில்லை. இதுதான் இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வேலை செஞ்சு பிழைக்க போறேன்னு சொன்னா நீங்க பைபிளுக்கு ஆப்போசிட், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட். பைபிளுக்கு ஆப்போசிட்டா வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஆனா என்னைக்கு கர்த்தருக்கு வேலை கொடுத்தா கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அப்படின்னா அந்த வசனத்துல அதோடு கூட அவர் வேதனை கூட்டா. அப்ப வேதனை இல்லாம ஆசீர்வாதம் வருமா? வரும். வேதனை இல்லாம சம்பாதிக்க முடியுமா? முடியும். காலையில திங்கட்கிழமை மண்டே நீங்க போகும்போது கர்த்தருக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கா, நான் போய் செய்ய போறேன், அதனால நான் பிழைக்க போறேன் இல்ல, கர்த்தருக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை போய் நான் சந்தோஷமா செய்ய போறேன் அப்படி நீங்க போனீங்கன்னா ஆசீர்வாதம். வேலை ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வரும்போது அதோடு கூட வேதனை கூட்டா. நீங்க வேலை செஞ்சினே இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷன், வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம், உயர்வு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பொருளாதாரம்,
உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். எப்படி வரணும் உங்களுக்கு தெரியாது. சடன்லி கம்பெனி ஓனர் உங்களுக்கு பல லட்சம் போனஸ் கொடுப்பாங்க, ஒரு பெரிய உயர்வு கொடுப்பாங்க, பெரிய போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லைன்னா என் உழைப்பு என் பிழைப்பு இருக்குது. நான் உழைச்சாதான் சாப்பிட முடியும் ஒரு மைண்ட் செட். இந்த தியாலஜில இந்த ஒரு லாஜிக்ல வந்ததுனால வேதனை அற்ற ஐஸ்வர்யத்தை நம்மளால பெற முடியவில்லை. வேலை செய்ய நீங்கள் இந்த வேலை இந்த ஒர்க் சென்டர் வந்து உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா உங்க வேலை உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தமா கொடுத்தார். அது பிழைப்புக்காக கொடுக்கவில்லை, அது பிழைப்புக்கான வழி இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை என்னுடைய அழைப்பு. இந்த வேலைனால் என் டேலண்ட், எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்த ஆற்றல், எனக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோ அதெல்லாம் வெளியே கொண்டு வர போவேன். ஆனா தான் படிப்பது, அந்த படிச்சு நீ போய் வேலை செய்யறதுக்கு சம்பாதிக்காக படிக்க கூடாது. சம்பாதிக்கு போய் வேலை படிச்சுங்கன்னா அந்த லெவல்ல தான் இருப்பீங்க. ஆனா எனக்கு ஒரு அழைப்பு பாருங்க. இந்த இந்த வேலையில சில பேர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. நீங்க எதனா எடுங்க, அந்த வேலையில அவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்குன்னா அவங்களுடைய எல்லாருடைய வெல்த்தை எடுத்துருங்க, மறுபடியும் மேல வருவாங்க. ஏன்னா அவங்க வேலைய பிழைப்பா நினைக்காது, வேலைய பிழைப்பா. வேலையை நாம என்ன நினைச்சோம்னா பிழைப்பதற்கு தான். நீங்க அப்படி நினைக்கவே கூடாது. இப்ப என்ன சொல்லிட்டாரு, நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு நீ சாப்பிட சொல்லிட்டார். ஏன்னா இந்த மனிதன் பாவம் செய்வதற்கு, பாவம் செஞ்ச பிறகு வாழ்க்கை, ஆனா பாவம் செய்வதற்கு முன்னாடி இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் செய்த பிறகு அந்த வாழ்க்கை இப்ப கிடையாது. இயேசு சிலுவையில வந்து மரித்து அவர் எல்லா வருத்தத்தையும் பாடுகளையும் மனிதனுடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இல்லையா? இந்த உன்னிமத்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப வேலையில இப்ப சாபம் ஆயிடுச்சு. முன்னாடி வேலை எப்படி இருக்குது? ஆசீர்வாதமா இருந்தது. இப்ப மனிதன் விழுந்த பிறகு வேலை சாபம் ஆயிட்டு இந்த சாபத்துல வருத்தம், கஷ்டம், வேர்வை, இப்படி வேலை ஒரு பெரிய கஷ்டமா மாறிவிட்டோம். ஆனா வேலைக்கு போறவங்க யாரும் ஹாப்பியா போறத இல்லை. யாரும் வேலையை பெருசா நினைக்கிறதே கிடையாது, வேலையை ஹாப்பியா செய்யறதே கிடையாது. ஏன்னா அந்த வேலையில அவனுக்கு கடினம், வேலை மாரடிக்கணும், வேலையை போய் உழைக்கணும். ஏன்னா அவன் உழைப்பு பிழைப்பு இருக்கிறதுனால அவனுக்கு வேலை கஷ்டமாயிடுச்சு. நான் போய் இதுல பிழைக்க போனேன் அப்படின்னு போகவே கூடாது. தேவ பிள்ளைகள், நீங்க நானும் என் பிழைப்பு என் வேலையில் இல்லை அப்படி நீங்க நினைச்சு நீங்க வேலை செஞ்சு பாருங்க. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட கூட வேதனை கூட்டா. அப்ப வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வரும். உபாகம் 8:18 சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஒரு பலன், ஆஸ்தியை, ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தை, மேன்மைகளை, செல்வங்களை சம்பாதிக்கிற ஒரு பலன். அந்த பலன் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வேலை தான் ஒரு ஆசீர்வாதம். வேலையில வருகிற பண ஆசீர்வாதம் இல்லை, வேலைதான். அதனால நான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், வேலை செய்யற அந்த வேலைனால உங்களுக்கு மதிப்பு இல்லை. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வருது, அதனால உங்க மதிப்பு இல்லை. நீங்க வேலை செய்தனால் உங்களாலதான் அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு. அப்படி என்றால் இப்ப நீங்க வேலை செஞ்சு அந்த வேலையை அழைப்பா பார்க்கணும். அதுல வர்ற பணத்தை பெருசா நினைக்க கூடாது. ஏன்னா வேலைதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், வேலையில வர பண ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் வேலை செஞ்சு அதுல வர பணத்தை தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? யாருக்கும் ₹1 கொடுக்க மாட்டான், கர்த்தருக்கும் கொடுக்க மாட்டான், ஊழியத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் ஜனங்களுக்கு, எளியவர்களுக்கும், தரித்திரம் கொடுக்க மாட்டான்.
ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா இது என் வேலை, நான் சம்பாதித்தேன். ஆனா சில பேரு கடவுளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த சம்பாதித்த கர்த்தர் கொடுத்தார். எனக்கு வேலை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். இந்த பணம் 1,00,000 ரூபாய் எனக்கு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அப்ப வேலை கர்த்தர் கொடுத்தார். வேலையில இருந்து வருகிற பலன் உங்களுக்கு அதை நீங்க பெருசா நினைக்க பரவாயில்ல. அதுதான் விழுந்த போன மனிதன் அவன் வேலை செஞ்சு அதுல வர பணத்தை அவன் யார் பணம் நான் உழைப்பேன் நினைச்சு யாருக்கு எது செய்ய மாட்டான். இல்ல, நீங்க உங்களுடைய எவ்வளவு வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்னா வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். வேலை ஆசீர்வாதம். இப்ப வேலை சாபம் ஆயிடுச்சு. வேலை எதுக்கு கொடுத்தார்? ஆசீர்வாதத்திற்கு. ஆசீர்வாதம்னா வேதனை இல்லாம வேலை செய்யணும், கஷ்டம் இல்லாம வேலை செய்யணும், ஸ்மார்ட் வேலை செய்யணும், வருத்தத்தோடு அல்ல, கவலையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். நீங்க வேலை செய்வீங்க, உங்களுக்கு வரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஒரு அதாவது நீங்க என்ன பண்ணாலும் ஆனா முடிவு உங்களுக்கு வேதனை. சில பேருக்கு நான் பார்த்திருக்கேன், எத்தனை லட்சம் சம்பளம் வரும், ஆனா மாதத்தை ரொம்ப கஷ்டப்படுவோம். அதான் வேதனையோடு வருகிறது. பல ஆயிரங்கள் வரும், ஆனா வேதனையோடு. சொல்றாரு இவ்வளவு லட்சம் டர்ன் ஆகுது, ஆனா எப்படி போகுதுன்னு தெரியல. கடன் கட்ட முடியல, அது முடியல. ஏன்னா வேலையில் வருகிற ஆசீர்வாதத்தை அது எப்படியா பார்த்துட்டாங்கன்னா வேதனையோடு. அவங்க எதை பெருசா நினைக்குது? அந்த வேலையில் வருகிற வருமானத்தை. நீங்க வருமானத்தை பெருசா பேசுறீங்கன்னா உழைப்பை நம்பி இருக்கிறீங்க. அதுல அதை வேலை கர்த்தர் கொடுத்தா, என் கர்த்தர் கொடுத்த வேலை நான் செய்ய போறேன், அது எப்படியான இருக்கட்டும், யாராவது எனக்கு எதிர்த்து நிற்கட்டும், எந்த வேலையாவது இருக்கட்டும், இயேசு சீசுடைய கால்களை கழுவினார். அந்த வேலையோட எந்த கீழான வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த வேலையை அவர் செஞ்சு இன்னைக்கு அந்த போஸ்ட வீட்டுக்குள்ள ஒரு படமா மாற்றும். இப்ப அந்த வேலை செய்த அந்த நபர் இயேசுனால அந்த பெரிய ஒரு உயர்வு. ஆனா நீங்க போய் ஒரு வேலை எந்த வேலை செய்யுங்க, ஆனா அந்த வேலையை நீங்க ஹாப்பியா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். இதுல வரைகிற 20,000 10,000 50,000 என் பிழைப்பு அப்படி கிடையாது. கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார், வேலை தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசணும், ஒண்ணு தான் தெரியுங்களா? ஒண்ணு புரிஞ்சுங்க, கர்த்தர் வேலை கொடுத்தார், வேலை தான் பிளஸிங். எந்த வேலை இருக்கலாம், நீங்க ஹவுஸ் கீப்பர்ல இருந்து டாக்டர் ஆயிட்டே இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் எது? வேலை. அந்த வேலைனால வருகிற பணம், அதை புரிஞ்சுங்க. இப்ப நீங்க வேலைனால வருகிற பணத்தை பெருசா நினைச்சீங்கன்னா நீங்க எதை நம்பி இருக்கிறீங்க? உழைப்பை நம்பி இருக்கிறீங்க. அவர் கை எதுக்கும் கொடுக்குவார்கள், ஏன்னா அதை கொடுத்தவர் கர்த்தர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் தரார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் இல்லையா? சில பேர் நான் ஏன் கர்த்தர் கொடுக்கணும், நான் சம்பாதித்தேன், அதை சம்பாதிக்கிறதுக்கு பலன் யார் கொடுக்குறது? அதான் அழைப்பு, அதான்